ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வெட்ட போகிறோன்றதான், ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். எப்போதும் மடித்து தைக்கிறதுக்கு நான் கீழே 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கேன். துணி இருக்கிறத பொறுத்து 1 இன்ச்சஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை நான் ப்ளவுஸ் அப்படியே பேக் பார்ட்டை போட்டு மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது கீழே மட்டும் லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, ரொம்ப இழுக்கக்கூடாது. அது மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணப்போ எனக்கு 12.5 இன்ச்சஸ் வந்துச்சு. அந்த 12.5 இன்ச்சஸை நான் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல மார்க் பண்ணும்போது லைன் ஒரு வேளை கோணல் மாணலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேன். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுட்டேன். இப்போ கழுத்து அகலம் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்க்குறதுக்காக ஸ்கேலை இந்த மாதிரி கழுத்து முடிகிற இடத்துல வைங்க. அதாவது அந்த யூ ஷேப் வரும்ல, அந்த முடிகிற இடத்துல ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுட்டு டேப்பை கரெக்டாக இந்த எண்டு டு ஸ்கேல் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வைங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு இவங்களுக்கு கழுத்து அகலம் 2.5 இன்ச்சஸ். இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி நான் தான் தைச்சது, அதே தான் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து கழுத்து அகலம் 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் ஷோல்டர் அகலம் எடுத்துக்கிறோம். ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சஸ் இருக்குது. ஷோல்டர் அகலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கை ஜாயின் பண்ணுற இடத்தோட அந்த தையல்லேருந்து கழுத்து எண்ட் ஆகிற இடம், அதனால 2 இன்ச்சஸ் இருந்தது. அதில் தையலுக்கு நான் ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டுக்கிட்டேன். இப்போ ஆம்ஹோல் சைடு நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா, ஒன்று நம்ம ஃபுல் லென்த் 12.5 இன்ச்சஸ் வச்சுருந்தோம். நான் கேல்குலேஷன் இல்லாமல் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆம்ஹோலுக்கு. இது அளவு ப்ளவுஸை வச்சு வெட்டுறனால 12.5 இன்ச்சஸ் நம்ம ரெடி அளவு எடுத்தோம். அந்த 12.5 இன்ச்சஸில் ஆம்ஹோல் 5.5 இன்ச்சஸ் வச்சு அப்படியும் வைக்கலாம். அதே மாதிரி கீழேருந்து எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்தா இவங்களுக்கு அந்த ப்ளவுஸில் மெஷர்மெண்ட்டு 7 இருந்தது. 7 நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுக்கிட்டேன். இப்போ ரெடி அளவில் பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதாவது தையலுக்கு விட்டுருக்க அளவில் போடாமல் ரெடி அளவு இருக்குல்ல, நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அளவில் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதை நம்ம ப்ளவுஸை பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்துகிட்டு ஸ்லீவை மேலே தூக்கி விட்டுக்கோங்க. எப்போதும் கழுத்தெல்லாம் இந்த மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்காமல் எந்த ஷேப்பில் ப்ளவுஸ் இருக்குமோ அந்த ஷேப்பில் அப்படியே போட்டுட்டு 2 பக்கம் ஆம்ஹோலில் இந்த மாதிரி நான் வச்சு மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். எனக்கு 18 இன்ச்சஸ் வந்துச்சு. அந்த 18ல் பாதி 9 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். அதே தான் 9 இடுப்புக்கும் நான் 9 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணுறேன். இடுப்புக்குன்னு தனியாலாம் நம்ம எடுத்துக்க வேணாம். சேம் 9 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ தையலுக்காக நம்ம 1.5 இன்ச்சஸ் அலோவன்ஸ் விடுவோம். அதையும் நான் 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன் 2 பக்கத்துலேயும். இப்போ அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம கழுத்து எவ்வளோ பேக் நெக் ட்ராப் எவ்வளோன்றதை பார்க்கணும். ஸோ அதுக்கும் நான் அதே மாதிரி பேக் எடுத்துக்கிட்டு இப்போ டேப்பை மொதல் ஸ்கேலை வச்சு கழுத்து அகலம் நம்ம பார்த்தோம். இப்போ டேப்பை கரெக்டாக கழுத்து நீளம் எவ்வளோ வரைக்கும் இருக்கோ அது மாதிரி வச்சுட்டு கழுத்தோட வளைவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேப்பில் எந்த இடத்துல நிற்கிதுன்றது தெரியும். எனக்கு 7 இன்ச்சஸ் வந்துச்சு கழுத்து இறக்கம். ஸோ அந்த ரெடி அளவு கழுத்து இறக்கத்தை நான் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுத்து அகலம் 2.5 இன்ச்சஸ் தான் வச்சேன். ஆனால் நான் கீழே இவங்களுக்கு 2.25 இன்ச்சஸ் கொஞ்சம் அகண்டு கொடுக்கும். ஸோ அதனால் 2.25 இன்ச்சஸ் நான் வச்சேன். ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சு நான் நெக் வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மல் நெக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ வெட்ட போகிற இடம் நம்ம இந்த இடத்துல வெட்டக்கூடாது. இது லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம கழுத்தில் அதே லைனில் அடித்து திருப்பலாம். இது சாதா ப்ளவுஸு, அதனால் நான் கிராஸ் பீஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் 1/4 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம வெட்டணும். இப்போ ஆம்ஹோலுக்கு 1.25 இன்ச்சஸ் கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நான் 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷோல்டர்லேருந்து தையலுக்கு விட்டுருக்க அளவுலேருந்து எவ்வளோ சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க இந்த 2 கோடுக்கு நடுவில். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடும் 2த்துக்கும் சென்டராக எடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு ஆம்ஹோல் எவ்வளோன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டை எடுத்து ஆம்ஹோல் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்கள். ஆம்போல் நம்ம கரெக்டாக ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துலேருந்து அந்த கேர்வில் நம்ம வரைஞ்சி வச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு 8.25 ஒரு புள்ளி வந்தது. 8.25 வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அந்த 8.25 அவங்களுக்கு வருதான்றது நம்ம ப்ளவுஸ்லேயும் பார்த்துக்கணும். இப்போ அந்த 8.25 வருதான்னு நம்ம தையலுக்கு விட்டுருக்க மெஷர்மெண்ட்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. நம்ம தையலுக்கு விட்டு ரெடி அளவு இருக்குல்ல, அந்த ரெடி அளவுலேருந்து அந்த டாட் மேலேயே நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த 8.25 வருதான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு 8.25 வரல, கூட தான் வந்துச்சு. திரும்பவும் நான் 2 வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். 8.25 எனக்கு வரல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மேலே 1/2 இன்ச்சஸ் தள்ளி நான் கோடு போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் 1/2 இன்ச்சஸ் தள்ளி நம்ம மேலே கோடு போட்டுக்கணும். கோடு போட்டுட்டு இப்போ அதிலேருந்து சென்டர் பாயிண்ட் 1.25 இன்ச்சஸ்க்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போ கர்வ் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும், மெஷர்மெண்ட் வரும். அப்படி வரலை இல்லை கம்மியாகவோ கூடையோ வந்துச்சுன்னா இந்த லைனில் வந்து கொஞ்சம் நீங்கள் 1/4 இன்ச்சஸ் மேலேயோ இல்லை கீழேயோ இறக்கி போட்டுக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சதுக்கப்புறம் 8.25 இன்ச்சஸ் வருதான்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக 8.25 இன்ச்சஸ் வந்தது, கரெக்டாக வந்தது. ஸோ இப்போ அவ்வளோதான் பேக் பார்ட்டு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சஸோ இல்லை 1/2 இன்ச்சோ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும்ல, அதில் நான் கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஷோல்டரையும் பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் இதெல்லாம் வந்து கையை ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நம்மளுக்கு துணி வேணும்ல, அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எவ்வளோ மார்க் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிக்காதது எவ்வளோ அளவுன்னு உங்களுக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. பேக் பார்ட் இவ்வளோ தான் கம்ப்ளீட். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அர்க்காட் பண்ண வேண்டிய இடத்துல அர்க்காட் பண்ணிக்கோங்க. கழுத்தையும் நம்ம 1/4 இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டான லைனில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் 1/4 இன்ச்சஸ் குறைஞ்சி கழுத்து இறக்கமாக தான் போகும், ஷோல்டரும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அர்க்காட் பண்ண வேண்டிய இடத்துலலாம் அர்க்காட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக் வெட்டினதுக்கோட ஆப்போசிட் பார்ட் அப்படியே ஸ்லீவ் நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. ஸ்லீவில் மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு 1 இன்ச்சஸ் விட்டுக்கிட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நான் வந்து நம்ம ஆம்போல் வந்து 8.25 இன்ச்சஸ் எடுத்தோம். அந்த 8.25 இன்ச்சஸ் இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டதுக்கப்புறம் அது 8.25 ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் நம்மளுக்கு தையலுக்கும் வேணும். அதனால நான் கொஞ்சம் மடக்கி போட்டுக்கிட்டேன். ஒரு சைடு நம்மளுக்கு ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மடக்குனிங்கன்னா ஒரு சைடு ஒட்டு கொடுக்கலாம். துணியை ஈக்குவல் பார்ட்டாக மடக்குனிங்கன்னா 4 பக்கமும் நீங்கள் ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு சைடு மடக்கி போட்டுக்கிட்டேன். இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட் ஸ்லீவ் எடுத்துக்கிட்டேன். அதில் நீளம், கை நீளம் எவ்வளவோ அதை மார்க் பண்ணியாச்சு. கையோட சுற்றளவு வந்து அதையும் மார்க் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ கைக்குழி எவ்வளவோ அதை கொஞ்சம் லைட்டாக மேலால் இழுத்து பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கும் ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து அவங்களுக்கு 7.5 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் தையலுக்கு எங்கே லைன் போட்டோமோ அந்த இடத்துல நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ கைக்குழி வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு 3.5 இன்ச்சஸ் இருந்தது. அதே மாதிரி ஆம்போல் வந்து நம்ம 8.25 அங்கே பேக் பார்ட்டில் வச்சோம். அந்த 8.25 இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கிட்டேன். அதுவும் கரெக்டாக இருந்தது. 8.25 இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி போட்டாச்சு. இப்போ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சஸ் 2 சைட்லேயும் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஒன்றரை இன்ச்சஸ் தையலுக்கும் நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுலேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ கரெக்டாக வந்து நம்ம ஸ்லீவ் வரைகிற போது ஒரு 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் எதையுமே வளைக்க வேணாம். அங்கே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும். அங்கேருந்து ஒரு கர்வ் ஃப்ரீ ஹேண்ட்லேயே நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. கர்வ் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கைக்குழி வெட்டுவோம்ல, அதுவும் வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சஸ் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 8.25 இன்ச்சஸ் வச்சோம் பாருங்கள், அது வரைக்கும் தான் நீங்கள் அந்த உள்குழி கர்வ் வெட்டணும். அதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேக் பார்ட்டை வந்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஷோல்டருக்கு நம்ம எவ்வளோ விட்டோமோ அதை மடிச்சுட்டு ஸ்லீவோட அந்த லைனில் நம்ம வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸ்லீவோட அர்க்காத்தும் பேக் பார்ட்டோட அர்க்காத்தும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ
இப்போ கட் பண்ணி எடுத்தோன்னா அர்க்காத் பண்ண வேண்டிய இடத்துல அர்க்காத் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒட்டு கொடுக்க போகிறோம். நீங்கள் சென்டர் பாயிண்ட் எதுன்றது தெரியணும். ஸோ அதனால் நம்ம அர்க்காத் பண்ண வேண்டிய இடத்துல அர்க்காத் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நான் கைக்குழி வெட்டினல அந்த உள் வெட்டை வந்து நான் இப்போ வெட்ட போகிறதில்ல. ஏன்னா நான் ஒட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஒட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்லீவ் பார்ட்டில் ஒட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஜாயின் போட்டதுக்கப்புறம் நான் வந்து உள்குழி வெட்டி எடுத்துக்குவேன். இப்போ அதில் எவ்வளோ ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்குன்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சஸ் துணி தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஸ்லீவ் வெட்டின பக்கமே நம்ம அப்படியே கிராஸ் பீஸ் போட்டுக்கிறோம். பேக் பார்ட் எடுத்து அப்படியே நீங்கள் கிராஸ் பீஸில் போட்டுருங்க. ஸ்ட்ரெயிட் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, அதனால் நான் கிராஸ் பீஸ் ஃபுல் கிராஸில் நான் போட்டிருக்கேன். இப்போ பேக் பார்ட் எப்படி இருக்கோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் எல்லாமே அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் பக்கம், ஆம்ஹோல் சைடு எல்லாமே நீங்கள் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க. கழுத்து வந்து நீங்கள் வளைவெல்லாம் வரைய வேணாம், ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் சைடு வந்து நம்ம கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எல்லாமே அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ ஆம்ஹோல் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து நம்ம அதாவது எக்ஸ்ட்ரா துணி விடணும். இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் விட்டுக்கோங்க. அது எதுக்குன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ பேக் பார்ட் இது கீழேயும் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதையும் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இது கிராஸ் பீஸுன்றதுனால சில நேரம் கோணல் வந்துடும். அதனால் அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கீழே உள்ள லைனையும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ ஆம்ஹோல் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் நான் சொன்னல விடணுன்ட்டு அந்த விட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் கொக்கி பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் உள்ளடங்கி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட்டில். ஆம்ஹோல் சைடு வந்து 1/2 இன்ச் விட்டுக்கணும். ஃப்ரண்ட்டு வந்து கொக்கி சைடு வந்து 1/4 இன்ச்சஸ் மார்க் உள்ளடங்கி வெட்டிக்கோங்க. இப்போ கைக்குழிக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஆம்ஹோலில் ஒரு வளைவு எடுத்துக்கோங்க. அது 1/2 இன்ச்சு கைக்குழி நம்ம வெட்டினா தான் வந்து அது கரெக்டாக அந்த சுருக்கம்லாம் வராமல் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கப்பு டாட்டோட ஹைட் வந்து அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கம், அதுக்கு முன்னாடி கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கி சைடு எடுத்து டேப்பை நான் இப்போ வச்சுருக்க மாதிரியே வச்சுட்டு ஸ்கேலை எடுத்து எந்த இடத்துல கரெக்டாக கழுத்து பார்ட் வந்து முடியுதோ அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுக்கோங்க. அதில் இப்போ நான் அவங்களுக்கு வச்சு பார்த்ததில் 5.5 இன்ச்சஸ் வந்துச்சு. ஸோ அந்த 5.5 இன்ச்சஸை நான் அவங்களுக்கு அப்படியே ரெடி அளவாக வச்சுக்கிறேன். நான் 5.5 வைக்கல, அதையும் சொல்லிடுறேன். 5.25 தான் வச்சுருக்கேன். ஏன் 5.25 வைக்கிறோம்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து திருப்பும் போது கரெக்டாக அந்த 1/4 இன்ச் மேனேஜ் ஆகி 5.5 ஆகிடும். ஸோ அதனால் நான் கரெக்டாக 5.25 இன்ச்சு வச்சு கழுத்தை வந்து ரவுண்ட் நெக் வேணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நான் கர்வ் எடுத்திருக்கேன். இது மாதிரி வரையும் போது நம்மளுக்கு கழுத்து அழகாக ஃப்ரண்ட்டில் கொக்கி போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து கப்பு டாட்டோட ஹைட் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம ஷோல்டரோட சென்டர் எடுத்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த கப்பு டாட்டோட ஹைட் வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல லைட்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸுன்றனால ரொம்ப இழுக்காதீங்க. லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதுன்னு தெரியும். ஷோல்டர்லேருந்து நம்ம ஒரு இன்ச் வச்சுட்டு அங்கேருந்து அவங்களுக்கு 12.5 இன்ச் இருந்தது. ஸோ அந்த 12.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தையலுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ நான் எவ்வளோ இருக்குன்றதையும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து கரெக்டாக அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணுறல தையலுக்கு விட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்போ நான் வந்து பேக்கோட அளவு ஃபுல் லென்த்தையும் நான் கீழே மார்க் பண்ணேன்னா அப்போ தான் நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் கோணல் மாணலோ அளவுகள் மாறிடாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். அப்போ நம்மளுக்கு இந்த டாட்டோட அளவு மார்க் பண்ணி ஒரு லைன் போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த கரெக்டாக 12.5 இன்ச்சஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கப்போட டாட்டோட மெஷர்மெண்ட் எடுக்கணும்ல எவ்வளோ, அதாவது சென்டர் டாட் மெஷர்மெண்ட்டு அது நான் எப்போதும் எப்படி எடுப்பேன்னா நம்ம கழுத்து அகலம் வந்து அங்கே வந்து 2.5 இன்ச்சஸ் பேக்குக்கு வந்து நம்ம வெட்டும் போது 2.5 இன்ச்சஸ் வச்சோம்.
இப்போ இந்த இடத்துல சென்டர் டாட் எடுக்கும்போது ஷோல்டரில் ஒரு 1 இன்ச் வைங்கன்னு சொன்னேன். ஸோ அதை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது 3.5 இன்ச்சஸ் நான் அப்படி தான் மார்க் பண்ணுவேன். சரி அது கரெக்டாக இருக்கான்றதை அவங்களுக்கு நம்ம ப்ளவுஸ்லேயும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அதே மாதிரி கரெக்டாக 2.5 இன்ச்சஸ் வந்து ஃபஸ்ட்டு டாட் வந்தது. அதுக்கப்புறம் சென்டர் டாட்டுக்கு 1 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் இன்னொரு 1 இன்ச்சஸ். கப் டாட்டோட மெஷர்மெண்ட்டே 1 இன்ச்சஸ் தான் வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் தைச்ச ப்ளவுஸ் தான் இது. ஸோ அதுலேயும் 2.5 இன்ச்சஸ் இருந்துச்சு. ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்தா 3.5 இன்ச்சு சென்டர் டாட்டுக்காக 3.5 இன்ச்சு வந்தது. 2 பக்கமும் 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தான் கப் டாட்டோடது மெஷர்மெண்ட்டு. ஓகேவா? இப்போ அதை தான் நான் திரும்பவும் மெஷர் பண்ணி காட்டுறேன். 2.5 இன்ச்சஸ்ன்றது பேக் கழுத்து அகலம் வச்சோம். ப்ளஸ் 1 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட விட்டோம். ஸோ 2.5 + 1 3.5. அந்த 3.5 இன்ச்சு தான் நான் சென்டர் டாட்டாக மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ ப்ளஸ் வந்து 2 பக்கமும் 1 இன்ச்சஸ். இப்போ அந்த ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம பட்டி ஷேப் கொடுப்போம்ல, அதுக்காக 2 பக்கமும் நான் 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். கொக்கி சைடும் 2 இன்ச்சஸ், ஆம் ஹோல் சைடும் 2 இன்ச்சஸ். ஆம் ஹோல் சைடில் வந்து இங்கே இருக்கிறது நம்ம 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த லைன் வரையணும். உள்ளே இருக்க லைனை எடுத்துக்காதீங்க, வெளியே இருக்க லைனை எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம டாட் தைக்கும் போது அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக உள்ளடங்கி வந்துடும். அதே மாதிரி 1/4 இன்ச்சஸ் கொக்கி சைடு உள்ளடக்கி ஒரு மெஷர்மெண்ட் போட்டோம் பாருங்கள், அது வரைக்கும் தான் நம்ம கோடு போடணும். இப்போ ஷேப் கிடச்சிருச்சு, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த லைன் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரண்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அர்க்காத் பண்ண வேண்டிய இடத்துல அர்க்காத் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இவ்வளோ தான் ஃப்ரண்ட் மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி தான் ப்ளவுஸ் கட்டிங். நம்ம இதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் வரும். இப்போ பட்டி வந்து எப்போதும் பேக்கோட அளவு நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வளைவு எடுத்து வெட்டிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண வேணாம். கரெக்டாக ப்ளவுஸ் பட்டிக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது பேக் சைடு எவ்வளோ இருக்கோ தையலுக்கூட சேர்த்தே நீங்கள் எடுத்து அப்படியே எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணும்போது, அதாவது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம கப் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஷேப் வரும். அந்த பட்டி, அதை இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பட்டியை அப்படியே போட்டு அந்த ஷேப்பை வரைஞ்சி எடுத்தோம்னாவே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட பட்டி அழகாக கிடச்சிரும். இப்போ இந்த மீதி இருக்கிற துணி இவ்வளோ தான் இருக்குது. இதில் நான் வந்து கைக்கு ஒட்டு கொடுக்கணும்ல, அதனால் அந்த கைக்கு ஒட்டு கொடுக்க வேண்டிய துணியையும் நான் வெட்டி எடுத்து வச்சுக்கிறேன். இதிலே நம்ம கிராஸ் பீஸ் வெட்டணும், கொக்கிக்கு வெட்டணும், ஐப்பட்டி வெட்டணும். அதனால் முன்னாடியே கைக்கு ஒட்டு கொடுக்க வேண்டிய துணியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கிராஸ் பீஸ்க்காக நம்ம ஸ்கேல் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கே நீங்கள் கிராஸ் பீஸ்க்கு ஒரு மார்க் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ தான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.